ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம இத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மேல ஐ பட்டன்ல வரும். அத செக் பண்ணுங்க. அதில என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ்னா என்ன? ட்ரேடிங்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? ஐபிஓனா என்ன? இடிஎஃப்னா என்ன? அப்படிங்கிற மாரி போட்டிருந்தோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஐபிஓ பத்தி பார்க்க போறோம். ஐபிஓ பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ வந்திருக்கு. எதோட ஐபிஓ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் கம்பெனியோட ஒரு ஐபிஓ வந்திருக்கு. ஐபிஓனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குருவோம். அதுக்கடுத்து கம்பெனிய பத்தி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஐபிஓனா என்ன? சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான வகையில எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தா அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய ப்ராசஸ்லாம் நடக்கும். அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐபிஓ அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஓ பார்த்தீங்கன்னா, எஸ்எம்இ ஐபிஓஸ் அதே மாரி மெயின் போர்ட் ஐபிஓ அப்படின்னு தனியா பிரிச்சிருப்பாங்க. எஸ்எம்இ ஐபிஓ, மெயின் போர்ட் ஐபிஓ அதுக்கு ரொம்ப வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்இ ஐபிஓக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ₹1,00,000 தேவைப்படும் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அதே மாரி மெயின் போர்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 15,000 தான் மினிமம் தேவைப்படும். 15,000லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மெயின் போர்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனியா இருக்கும். அதாவது கொஞ்சம் பெரிய கம்பெனியா இருக்கும். எஸ்எம்இ ஐபிஓ பார்த்தீங்கன்னா கம்மியான கம்பெனியா இருக்கும். அதாவது நம்ம மார்க்கெட் கேப்ல. மார்க்கெட் கேப்னா கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கம்பெனியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, இந்த எஸ்எம்இ ஐபிஓ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேல்யூ இருக்கும். எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா 100,00,00,000 கம்மியா இருக்கும். 100,00,00,000 விட கம்மியா இருக்கும். அது எஸ்எம்இ ஐபிஓஸ். அதேமாரி மெயின் போர்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 100,00,00,000 விட அதிகமா இருக்கும். 100,00,00,000 விட அதிகமா இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா மெயின் போர்ட் ஐபிஓ. 100,00,00,000 விட கம்மியா இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா அது எஸ்எம்இ ஐபிஓஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 நீங்க இதுக்கு தேவைப்படும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 100K அதாவது ₹1,00,000 தேவைப்படும் எஸ்எம்இ ஐபிஓஸ் போடுறதுக்கு. சிம்பிளான வேர்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் போர்ட் ஐபிஓ பார்க்க போறோம். மெயின் போர்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா நம்ம அர்பன் கம்பெனியோடது. அர்பன் கம்பெனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1900 crore 1900 கோடி பார்த்தீங்கன்னா அர்பன் கம்பெனியோட வேல்யூ சைஸ் அப்படின்னு சொல்றோம். அர்பன் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபில்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்னு கூட சொல்லுவோம். வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதே இல்லாம இது மட்டும் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் கிடையாது. மேனுஃபேக்சரிங் ஆஃப் வாட்டர் பியூரிஃபையர் மட்டும் கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா நெறைய பிசினஸ்ல இருக்காங்க. பட் இத பத்தி பார்த்தீங்கன்னா, இவங்க இதுல ஃபேமஸ் இருக்காங்க. வாட்டர் பியூரிஃபையர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் பை அர்பன் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் பிராண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபையரோடது. மேனுஃபேக்சர் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் கம்பெனி. இந்த வாட்டர் பியூரிஃபையர்ல இந்த அர்பன் கம்பெனி ஃபேமஸா இருக்காங்க. எதனால ஃபேமஸா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வாட்டர் பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் அந்த சர்வீஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, மத்த கம்பெனி நார்மலா நம்ம கென்ட் கேள்விப்பட்டிருப்போம். கென்ட் இருக்கும். அப்புறம் அக்வாகார்டு அந்த மாரி நெறைய கம்பெனி இருக்கும். இவங்கலாம் பார்த்தீங்கன்னா 1 இயர்ல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கேரண்டி குடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி குடுப்போம். அதாவது ஊடையில ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் கேரண்டி. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே சரி பண்ணி குடுத்துருவாங்க. பட் நம்ம இந்த வாட்டர் பியூரிஃபையர் பத்தி பார்க்க போறதில்ல. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். அவங்க வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. லீஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் பீரியட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. 6 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நீங்க ₹13,500 சேவ் பண்ணலாம். எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் வாட்டர் பியூரிஃபையர் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கிறது. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வாட்டர் பியூரிஃபையர். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதர் வாட்டர் பியூரிஃபையர். அவங்க எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் பண்றாங்க? சர்வீஸ் பண்றதுக்கு எவ்வளோ காஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஒரு இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா ₹0. அடுத்து மத்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ₹0 காஸ்ட் பண்றாங்க. அதேமாரி செகண்ட் இயர். செகண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா நோ சர்வீஸ் சார்ஜ் எடுக்கல. பட் அதர் கம்பெனி மத்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ₹4,500 கிட்ட உங்கள்ட்ட சார்ஜ் பண்றாங்க. இது என்ன சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபில்டர் சேஞ்ச் பண்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ சேஞ்ச் பண்றது. இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 4,500 கிட்ட செலவாகும். இவங்க பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு எந்த சார்ஜுமே எடுக்க மாட்டாங்க. பட் 3 இயர்ல பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட சார்ஜ் எடுப்பாங்க. 3 இயர்ல பாருங்க. 3 இயர்ல பார்த்தீங்கன்னா இவங்க ₹4,500 சார்ஜ் பண்றாங்க. பட் அதே மாரி மத்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர்ல உங்கள்ட்ட ₹4,500 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ல 4,500, 4த் இயர்லயும் 4,500, 5த் இயர்ல 4,500. பட் இவங்க பார்த்தீங்கன்னா 3 இயர்ல 4,500 வாங்கியிருக்காங்க. அடுத்து அந்த 3 இயர் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 4த் இயர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கிடையாது. அதேமாரி 5த் இயர்ல அவங்க சார்ஜ் பண்றாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவ. 2 வருஷத்துக்கு ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, நீங்க ₹4,500 குடுக்கணும். மத்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ₹4,500 நீங்க ஒவ்வொரு வருஷம் குடுக்கணும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் காஸ்ட் பாருங்க. டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9,000 வருது. சேவிங் பார்த்தீங்கன்னா 13,500 இதுக்கு கம்பேர் பண்ணும்போது 22,500 பார்த்தீங்கன்னா, நீங்க மத்த கம்பெனிக்கு குடுப்பீங்க 6 வருஷத்துல. இவங்க பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துல உங்களுக்கு 13,500 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேவ் பண்ணி குடுக்குறாங்க. இதால பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. இந்த ஒரே ஒரு வாட்டர் பியூரிஃபையர வச்சு ஃபேமஸ் ஆனாங்க. பட் ஒரே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா, நம்ம என்ன பார்க்குறோம், அர்பன் கம்பெனிய பத்தி பார்க்குறோம். அர்பன் கம்பெனில பார்த்தீங்கன்னா நெறையா பிசினஸ் இருக்கும். நெறையா பிசினஸ் இருக்கும். நெறையா பிசினஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நெறையா பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பார்ட்.
ஸோ இந்த ஒரே ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டர் பியூரிஃபையர். மத்த பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பிசினஸ் பண்றாங்க. ஸோ அந்த நெறைய பிசினஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ வேற என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலூன் ஃபார் வுமன். சலூன் ஃபார் வுமன்னா நம்ம வந்து பார்லர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ லேடீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் போடுறதுக்கு, அதாவது நம்ம அழகாகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்லர் போவாங்க. ஸோ அந்த பார்லர் பிசினஸ்ல இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏசி அப்புறம் அதோட அப்ளையன்சஸ் ரிப்பேர்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்ளையன்சஸ்னா நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க. அதேமாரி கிளீனிங் ஐட்டம்ஸ்ல இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேட்டிவ் வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு. ஸோ வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாத்ரூம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்ஜ் இருக்கும். அந்த சார்ஜுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம வந்து கிளீன் பண்ணி தருவாங்க. ஸோ டீ ஷர்ட்ல பாருங்க அர்பன் கம்பெனி அப்படின்னு இருக்கு. ஸோ அர்பன் கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிசினஸ்ல இருக்காங்க. வேற பார்த்தீங்கன்னா, ஏசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஃபோம்லாம் போட்டு வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணி தருவாங்க ஏசிய. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் அது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதேமாரி வேற என்ன இருக்கும்? இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாரி நட்டு, போல்ட்டு வேற சர்வீஸ்ல ஏதாவது பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் அனுப்பி உங்களுக்கு தருவாங்க. ஸோ எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர் இவங்கலாம் வந்து தருவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேக்சிங்கு. ஸோ வேக்சிங்லலாம் இருக்காங்க. ஆர்ம்ஸு, லெக்ஸு, அண்டர் ஆர்ம்ஸ் இதெல்லாம் வந்து வேக்சிங் பண்ணி தருவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசாஜ் பண்ணி தருவாங்க. மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசாஜ் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாரி பிசினஸ்ல இருக்காங்க. வேற என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க மோஸ்ட் புக்டு சர்வீஸு. அதாவது எந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாத்ரூம் கிளீன் பண்ற சர்வீஸ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பிரைஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. 549 இருக்கு. ஸோ அதேமாரி 2 பாத்ரூம் கிளீன் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா வந்து ₹868 இருக்கு. அதேமாரி இந்த மாரி ஸ்விட்ச்சு, இந்த மாரி நட்டு, போல்ட்டு அப்புறம் ஸ்விட்ச்சு இந்த மாரிலாம் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ₹49. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பிசினஸ் இருக்கு. ஸோ அத வந்து நீங்க வெப்சைட்ல வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. பைப் லீக்கேஜ் ரிப்பேரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷினு, ஏசி அப்புறம் இது மாரிலாம் நெறைய பிசினஸ் வந்து இருக்காங்க. பாத்ரூம் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நெறைய இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்த பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த பிசினஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அபவுட் கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு கிளீனிங்கு, பெஸ்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், கார்பென்ட்ரி, அப்ளையன்சஸ் சர்வீசஸ், ரிப்பேர் பண்றது, ஹோம் ஹெல்ப்பு, பெயிண்டிங்கு, ஸ்கின் கேரு, ஹேர் இது மசாஜ் தெரப்பி இந்த மாரி பிசினஸ்ல இருக்காங்க. ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிசினஸ் இருக்காங்க. நான் அப்பதான் நான் சொன்னேன், அர்பன் கம்பெனி அப்படின்னு இருக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிசினஸ் இருக்கும். அதில வாட்டர் பியூரிஃபையர் ஒரு பிசினஸ். அப்புறம் இதெல்லாம் ஒரு பிசினஸ். ஸோ இதான் வந்து அவங்களோட மத்த பிசினஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத வச்சு அவங்க வந்து காசு சம்பாரிக்கிறாங்க. ஸோ அதேமாரி எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. மார்க்கெட் பிரசன்ஸ். ஸோ 51 சிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியால இருக்காங்க. அதேமாரி UAEல இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 30 ஓட டேட்டா. ஜூன் 30 முடிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டேட்டா இருக்கு. பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்கட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்றவங்க 54,347 பேர் இருக்காங்க. ஸோ அதாவது எந்த மாரி புரொஃபஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதான் வந்து எலக்ட்ரிஷியன், பிளம்பரு அப்புறம் அந்த மாரி வேலை செய்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 54,347 வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கட்ட வந்து வேலை செய்றாங்க. ஸோ 1900 crore வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் நியூ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, 190 crore வந்து அவங்க வந்து செலவழிக்க போறாங்க. ஸோ 190 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நியூ டெக்னாலஜிலயும் அதேமாரி கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 75 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீஸ் பேமெண்ட்க்கு வந்து குடுக்க போறாங்க. அதேமாரி எக்ஸ்பெண்டிச்சர் டுவார்ட்ஸ் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ குடுக்குறதுக்கு ஆடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 90 கோடி வந்து செலவழிக்க போறாங்க. ஸோ எத வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்க போற அமௌண்ட் வச்சு அந்த 1900 crore வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செலவழிக்க போறாங்க. ஸோ ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல வரும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கனக்குள்ள பாருங்க 75 கோடி செலவழிச்சிருக்காங்க. இங்கனக்குள்ள 90 கோடி வந்து செலவழிச்சிருக்காங்க. அதேமாரி மேல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து ஒரு 190 கோடி வந்து செலவழிச்சிருக்காங்க. ஸோ அதேமாரி 4வது பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ செலவழிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. பட் மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து செலவழிக்க போறாங்க. ஸோ இங்கனக்குள்ள எவ்வளோ வந்து ஆட் ஆயிருக்கு? 355 கோடி வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ 355 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இருக்கு. அதுக்கடுத்து மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எவ்வளோ இருக்கு. அது எவ்வளோ அப்படின்னு சொல்லல. பட் அது வந்து செலவழிக்க போறாங்க. ஸோ மீதி இருக்கிற 1900 கோடியில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி வந்து செலவு பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 400 கோடியில வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வந்து செலவு பண்றாங்க. மீதி 1500 கோடி எங்க போச்சு? 1500 கோடி வந்து எங்க போகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைண்ட்ல வரும். ஸோ அது வரலைன்னா, இத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாரி கேள்விலாம் உங்க மைண்ட்ல வரும். ஸோ அதான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஐபிஓ டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 10ல இருந்து செப்டம்பர் 12 முடிய வந்து இருக்க போது. அதாவது இன்னைக்கிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, அதுக்கடுத்து 11ஆம் தேதி, அதுக்கடுத்து 12ஆம் தேதி. 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த 3 நாள்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ₹1 இருக்க போது. ஸோ இத பத்தி வந்து தனியா போடுவோம். சிம்பிளா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது இருக்காது. அதான் வந்து இங்கனக்குள்ள வந்து ₹1 அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதேமாரி எவ்வளோ பிரைஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹103
ப்ரைஸ் வந்து இருக்க போகுது. ஸோ 98 அப்படின்னு குடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 103 தான் வந்து இருக்கும். அதேமாரி எவ்வளோ சைஸு உங்களுக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 145 வந்து ஷேர் கிடைக்கும். 145 ஷேர் வந்து கிடைக்கும். ஸோ இங்கனக்குள்ள நான் என்ன சொன்னேன், மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மெயின் போர்ட் ஐபிஓ. மெயின் போர்ட் ஐபிஓல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15,000 தான் வந்து மினிமம் கட்டுற மாரி இருக்கும். ஸோ 15,000ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹103க்கு ஏத்த மாரி வந்து 145 ஷேர் வந்து கிடைக்கும். அதேமாரி டோட்டல் இஷ்யூ சைஸு. ஸோ டோட்டல் இஷ்யூ சைஸ் தான் இங்கனக்குள்ள வந்து மெயினேவும். இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1900 கோடி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ பாருங்க சேல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் கேபிட்டல் கம் ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு இருக்கு. ஸோ இத வச்சு தான் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1900 crore. ஸோ இந்த 1900 crore வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 472 crore. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம் 355 கோடி இருக்கு. ஸோ 355 கோடியில வந்து பார்த்தீங்கன்னா மீதி அமௌண்ட் அந்த ஒரு ஒரு அமௌண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ எதுவுமே பாக்ஸ்ல இல்லாம இருந்துச்சு. ஸோ அந்த மீதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 472 crore இருந்து இவங்க வந்து இங்கனக்குள்ள வந்து செலவழிப்பாங்க. அதேமாரி ஆஃபர் ஃபார் சேல். ஸோ ஆஃபர் ஃபார் சேல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொமோட்டர் அதாவது ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷேர வந்து இங்கனக்குள்ள விக்க போறாங்க. ஸோ எவ்வளோக்கு விக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1428 crore வந்து விக்க போறாங்க. ஸோ அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அவங்களோட ஆயிருச்சு. அவங்க வந்து அந்த பிசினஸ்க்கு வந்து செலவழிக்க மாட்டாங்க. ஸோ பிசினஸ்க்கு செலவழிக்க மாட்டாங்க. அதான் இங்கனக்குள்ள நடந்திருக்கு. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட ஸோ ஓனரோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கட்ட வந்து குடுத்துட்டாங்க. அவங்க வந்து வித்துட்டாங்க. ஸோ இந்த 472 crore என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நியூ ஷேர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ ஷேர் கிரியேட் பண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசினஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதேமாரி இங்கனக்குள்ள 1428 crore வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பிசினஸ்க்கு செலவழிக்க மாட்டாங்க. அது அவங்களோட செலவு. அவங்களோட அந்த ஷேர வந்து அவங்க வித்துட்டாங்க. அவங்க வித்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1428 கோடி. அத வந்து அவங்க வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. QIB வந்து பார்த்துக்கோங்க. ஸோ QIBனா அதாவது பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஃபண்ட் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 74.9% வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த 1900 கோடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1900 கோடியில 75% வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு மட்டும் தான் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ரீட்டெயில் ஷேர் அப்படின்னு இருக்கும். ஸோ ரீட்டெயில் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10% அதாவது 1900 கோடியில வந்து பார்த்தீங்கன்னா, 190 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 190 கோடியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கனக்குள்ள வந்து காம்படிஷன் பண்ணணும். ஸோ எந்த ஷேர் வந்து நம்மளுக்கு கிடைக்குமோ, அதாவது அந்த 190 கோடியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தன ஷேர் இருக்கும்? நெறைய ஷேர் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஷேர் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ 1,84,22,330 ஷேர் இருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 1,27,050 பேர் மட்டும் தான் வந்து அந்த ஷேர வந்து வாங்க முடியும். அர்பன் கம்பெனியோடது. ஸோ அந்த 103 கணக்கு போட்டோம்னா, ஸோ அந்த 103 இன்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,27,050 வந்து போகும். ஸோ அந்த 1,27,050 பேர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அர்பன் கம்பெனியோட ஷேர் வந்து வந்து வாங்க முடியும். ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டெயில் வந்து ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 145 ஷேரு. அதேமாரி நம்ம மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். 15,000 வந்து பார்த்தோம். ஸோ 15,000க்கு எதுக்கு ஏத்த மாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ₹103க்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14,935 வந்து செலவாகும். அதேமாரி ரீட்டெயில் மேக்ஸிமம் ஸோ ஒரு ஆள் வந்து ரீட்டெயில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,94,000 முடிய வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதில ஒரு கிளிக் இருக்கு. ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன ட்ரிக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, பான் கார்டு வந்து யூஸ் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களோட புரோக்கர. ஸோ அந்த பான் கார்டு மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாட்டரி சிஸ்டமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லக்கு தான். ஸோ லக் சிஸ்டம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷேர் கிடைக்குமா, கிடைக்காதா? அதாவது ஐபிஓ உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கா, கிடைக்காதா? அப்படிங்கிறது ஒரு லக்குல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்குமா, கிடைக்காதா? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து மினிமம் சான்ஸ் தான். அத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஓ ஓப்பன் டேட் வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. அதேமாரி க்ளோஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே வந்து 12ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆயிரும். அதேமாரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் முக்கியமானது. அதாவது உங்களுக்கு ஷேர் கிடைச்சிருக்கா, கிடைக்கல அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து தெரியும். ஸோ ஐபிஓ க்ளோஸ் டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யுபிஐ மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிறணும். உங்களுக்கு ஷேர் கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி தான் தெரியும். ஷேர் கிடைச்சிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் வந்து அலாட் ஆயிரும். அதாவது உங்க டிமேட் அக்கவுண்ட்ல. ஸோ டிமேட் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஷேர் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ பாருங்க இங்க எனக்குள்ள போட்டுருக்காங்க. ஷேர் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 16ஆம் தேதி ஆயிரும். அதேமாரி உங்களுக்கு ஷேர் கிடைக்கலைன்னா, அதோட ரிஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபண்ட் ஆயிரும். பட் 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஃபண்ட் ஆகாது. ஓரளவுக்கு இப்போதைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஓ வந்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேல. ஸோ 17ஆம் தேதி மார்னிங் ஒரு 1:00 2:00 காலையிலனா நைட் 1:00 2:00 அப்படிங்கிறதா வந்து உங்களுக்கு வந்து ரிஃபண்ட் ஆகும். அதேமாரி ஷேர் வந்து கிடைக்கும். ஸோ லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் ஆயிரும்.
ஸோ உங்களுக்கு 17ஆம் தேதி வந்து நீங்க உங்க ஷேர வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது விக்கணும்னு நெனச்சா வித்துக்கலாம். அப்படியே ஹோல்ட் பண்ணணும்னு நெனச்சா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதில ஒரு முக்கியமான கேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ப்ரொமோட்டர் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, 21% தான் வந்து வச்சிருக்காரு முன்னாடி. ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி. ஐபிஓ வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20% வந்துரும். ஸோ 20% 21%லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கானது. ஏன் ரிஸ்க்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50%க்கு மேல ஓனர் இருக்கணும். அதே மாரி வந்து பிடிஎஃப் கேட்டகரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பிடிஎஃப் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 75% டூ ஒரு 90% இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி ரீட்டெயில் இன்வெஸ்டரு. ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 10%க்கு கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரொமோட்டரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20% தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எஃப்ஐஐ அதே மாரி டிஐஐ டேட்டா வந்து பார்க்கணும். ஸோ டிஐஐ டேட்டா வந்து பார்க்கணும். இது வந்து இப்போதைக்கு காமிக்காது. பட் நம்ம ஷேர் லிஸ்ட் ஆன பிறகு தான் வந்து தெரியும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இவங்க வந்து எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்தில அதாவது அந்த 2023 எண்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்கம் வந்து பார்த்திருக்காங்க 726,00,00,000. அடுத்த வருஷத்தில 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, 927,00,00,000. 2025ல வந்து பார்த்தீங்கன்னா 1260,00,00,000. அதே மாரி அவங்களோட ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ 726,00,00,000 சம்பாதிச்சிருக்கும்போது 312,00,00,000 லாஸ்ல இருந்தாங்க. அடுத்து 927,00,00,000 சம்பாதிக்கும்போது 92,00,00,000 லாஸ்ல இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட்ல வந்துட்டாங்க. ஸோ ப்ராஃபிட்ல வந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஓ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1,260,00,00,000 வந்து இன்கம் பண்ணப்ப, உங்களுக்கு வந்து 239,00,00,000 வந்து இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கு. அதே மாரி இப்ப நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா, ஸோ இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ஷேர் வந்து கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ QIB அப்படிங்கிறது இருக்கு. NII அப்படிங்கிறது இருக்கு. SNII அப்படிங்கிறது இருக்கு. பிக் NII அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதில வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ RII வந்து பார்க்கணும். ஸோ ரீட்டெயில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. 7.39x இருக்கு. ஸோ 7.39xனா இங்கனக்குள்ள அந்த ஒரு ஷேர் வாங்குறதுக்கு. ஸோ அதாவது அங்கனக்குள்ள 145 ஷேர் இருக்கு. அத வந்து 1 லாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 1 லாட் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7 பேர் வந்து இங்கனக்குள்ள வந்து பிட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லாட் வாங்குறதுக்கு 7 பேர் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 7 பேருக்குமே கிடைக்குமா? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள ரொம்ப கஷ்டம். அந்த 7 பேர்ல வந்து ஒரு பேருக்கு தான் கிடைக்கும். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேட்டு. ஃபர்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா 7 மடங்கு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எண்டிங் அப்ப. அதாவது நமக்கு ஃப்ரைடே வந்து எண்டிங் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்டிங் டேட்டு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 7 மடங்கு இருக்கிறது 40 மடங்கு ஆயிரும். ஸோ 40, 100 மடங்கு கூட ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த 1 லாட் வாங்குறதுக்கு. 1 லாட் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100 பேர் இங்கனக்குள்ள வந்து போட்டி போடுறாங்க. ஸோ அந்த 100 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். ஸோ அதான் வந்து இங்கனக்குள்ள லக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்க மைண்ட்ல வரும். ஸோ என்ன கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணா ஸோ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். ஸோ லிஸ்டிங் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு வந்து பாருங்க, இது வந்து 10ஆம் தேதி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 103 வந்து பிரைஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கிரே மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜிஎம்பி அப்படிங்கிறத சொல்லுவோம். ₹39 அதாவது இங்கனக்குள்ள வந்து உங்களுக்கு இங்க ரூ. 103 வந்து நீங்க வந்து ஒரு ஷேர்ல வந்து குடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு ஷேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 103 குடுத்துருக்கீங்க. அதேமாரி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க 145 ஷேர் வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ 145 ஷேர்ல கிட்டத்தட்ட வந்து 14,999 அதாவது 15,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கனக்குள்ள பாருங்க 103ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ₹40 அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40% வந்து ரவுண்டா வச்சுக்கோங்க. ஸோ 40% கிடைக்குது. அப்ப நீங்க இங்கனக்குள்ள வந்து 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 15,000 இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு 40% கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் இங்கனக்குள்ள வந்து கிடைச்சிருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎம்பி அப்புறம் ₹39 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்ஷன் தான். ஸோ ப்ரெடிக்ஷன்லாம் இது வந்து நடக்கும். உங்களுக்கு வந்து 100ல ஒரு 50% தான் சான்ஸு. ஸோ 50% தான் வந்து சான்ஸு. இந்த 40% கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிறது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல கீழ இறங்கும். ஸோ 40% தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா கிடையாது. இங்கனக்குள்ள 40% இருக்குன்னா 20% தான் கிடைக்கும். இல்லாட்டி 10% தான் கிடைக்கும். பட் இங்கனக்குள்ள வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ பாசிட்டிவ்ல இருக்குன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்ல கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். பட் ₹40 இருக்குன்னா ₹40 கிடைக்காது. கிட்டத்தட்ட வந்து ₹20 கிடைக்கும், ₹10 கிடைக்கும். அதேமாரி ₹25 கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட். ஸோ க்ளோசிங் டேட்டுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்கிரீஸ் ஆகும். அதேமாரி இது எப்ப முடிய இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்க ஷேர் வந்து உங்க கையில கிடைக்கிற முடிய ஸோ உங்க ஷேர் கையில கிடைக்கிற முடிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் வந்து மேல கீழ இறங்கும். ஸோ அந்த பிரைஸுக்கு மேல கீழ இறங்குறதுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிஸ்டிங் கெயின் வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து இதோட ஐபிஓட உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் வந்து ஐபிஓல போணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அர்பன் கம்பெனியோட வந்து உங்களுக்கு ஐபிஓ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ வந்து லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.